வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஏபிஎஃப் ரேலி 2024 சென்ட்ரல் ஆர்மட் போலீஸ் ஃபோர்ஸஸ் 2024க்கான ரெக்ரூட்மெண்ட் ஷார்ட் நோட்டீஸை பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ வந்து ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த இருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. அதை பார்த்தா கம்ப்ளீட் ஏஜ் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். அசிஸ்டன்ட் ஏஎஸ்ஐ ஸ்டெனோ அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் வாரண்ட் ஆஃபீஸர் அவைலபிள். இதை பத்தின ஹெட் கான்ஸ்டபிள் அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐ ஸ்டெனோ இதை பத்தி இது மட்டும் தான் வந்து இந்த சிஏபிஎஃப் ரேலியில கண்டக்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா, சிஏபிஎஃப்னா என்னன்னே தெரியல அப்படின்னா ஒன்ஸ் இதை நீங்க பாத்துக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸஸ் சொல்லுவோம். இதுல வந்து அசாம் ரைபிள்ஸ், பிஎஸ்எஃப், சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, என்எஸ்ஜி, எஸ்எஸ்பி இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் கொண்டது தான் சிஏபிஎஃப்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அதாவது வந்து நம்ம எஸ்எஸ்சிஜிடி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸாம் எழுதுவீங்க, உங்களுக்கு ரிசல்ட் வரும். உங்களுடைய மார்க்கை பொறுத்து உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்ல உங்களுக்கு எந்த போஸ்ட் கிடைக்குமோ அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அது மாதிரி தான் இந்த சிஏபிஎஃப் ரேலியும். இது வந்து பிஎஸ்எஃப் தான் கண்டக்ட் பண்றாங்க. நம்ம பிஎஸ்எஃப் போர்ட்டல்ல தான் அப்ளை பண்ண போறோம். பிஎஸ்எஃப் தான் செலக்ஷன் கண்டக்ட் பண்ண போறாங்க. கடைசியாக போஸ்டிங் வரும்போது வந்து உங்களுக்கு என்ன போஸ்ட் வருமோ அதுதான் நீங்கள் அந்த போஸ்ட்ல தான் உங்களை நீங்கள் போய் நீங்கள் உங்களுடைய சர்வீஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நீங்கள் எஸ்எஸ்சிஜிடியில் கான்ஸ்டபிள் மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் இதில் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் ஏஎஸ்ஐ ஸ்டெனோ இதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு மட்டும் தான் வேகன்சி வந்திருக்கு. இதுக்கு மட்டும் தான் நம்ம எலிஜிபிள். ஓகேங்களா, ஸோ இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் என்ன, அதுக்கப்புறம் செலக்ஷன் ப்ரொசீஜர் எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1283 வேகன்சி வந்திருக்கு. இதில் 12th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானதான். டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் முக்கியமா. ஓகேங்களா, அடுத்து ஏஎஸ்ஐ ஸ்டெனோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 243 வேகன்சி இருக்கு. 12th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானதான். ஸ்டெனோ தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஓவராலாக வந்து 1526 வேகன்சி கிட்ட வந்திருக்கு. ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரும் மிஸ் பண்ணாம எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. இதுக்கு எல்லாமே நீங்க எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. வீடியோ முழுசா பார்த்துட்டு என்ன ஒரு டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு ரெக்டிஃபை பண்றேன். ஓகேங்களா, ஸோ இதுல வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஎஸ்சி ஸ்டெனோக்கு வந்து என்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத என்னென்ன போர்ஸஸ்க்கு என்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேலுக்கு பார்த்துடலாம். சிஆர்பிஎஃப்ல மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கேட்டகரி வைஸா பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபுல் நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் வந்து நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சிஆர்பிஎஃப் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து 21 வேகன்சி வந்திருக்கு. பிஎஸ்எஃப்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேலுக்கு டோட்டலா 17 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஐடிபிபி மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து டோட்டலா 56 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சிஐஎஸ்எஃப் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு டோட்டலா 146 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்பி மேல் அண்ட் ஃபீமேலுக்கு டோட்டலா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 243 வேகன்சி வந்து கிட்டத்தட்ட ஏஎஸ்ஐ ஸ்டெனோக்கு மட்டும் வந்திருக்கு. அடுத்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரியல் அவில்தார் கிளர்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்எஃப் மேல் அண்ட் ஃபீமேல்ல வந்து டோட்டலா 302 வேகன்சி வந்திருக்கு. சிஆர்பிஎஃப் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 282 வேகன்சி வந்து வந்திருக்கு. ஐடிபிபி மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து டோட்டலா 163 வேகன்சி இருக்கு. சிஏஎஸ்எஃப் வந்து மேல் அண்ட் ஃபீமேலுக்கு டோட்டலா 496 வேகன்சி வந்திருக்கு. நிறைய பேர் நம்ம எஸ்எஸ்சிஜிடிலே சிஏஎஸ்எஃப் கிடைக்கணும் அப்படின்றத ரொம்ப பேர் வந்து நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா ஏன்னா அதுல வந்து வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதால, கான்ஸ்டபிள்லேயே அந்த அளவுக்கு வேலை ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால. ஆனா இந்த சிஐஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிள் வந்து பாருங்க 496 வேகன்சி இருக்கு. நல்லா வந்து யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கான வேகன்சியை நம்ம எடுக்க முடியும். இது ஆல் இந்தியா வேகன்சி இருந்தாலும் நம்மளுடைய ஸ்டேட்ல இருந்து நாமளும் வந்து ஒரு பங்கு கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் வந்து இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 496 வேகன்சி இருக்கு. ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரி அண்ட் ஏஎஸ்ஐ ஸ்டெனோ அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கான்ஸ்டபிளா வந்து எஸ்எஸ்சிஜிடியில் உள்ள போகும்போது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆனா இந்த ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் ஏஎஸ்ஐ ஸ்டெனோ அப்படின்னா ஓரளவுக்கு ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் தான் இருக்கும். மேக்ஸிமம் ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இதுல எல்லாமே வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதனால இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியான வேலை தான். மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இது ஈஸியான வேலை தான். பட் ஆனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பொசிஷன் நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ எஸ்எஸ்பி வந்து மேல் அண்ட் ஃபீமேல டோட்டலா 5 வேகன்சி வந்திருக்கு. ஏஆர் அசாம் ரைபிள்ஸ்ல வந்து டோட்டலா 35 வேகன்சி வந்திருக்கு. ஓகேங்களா, டோட்டலா வந்து 1000 கிட்ட வந்து வேகன்சி நம்ம ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட மட்டும் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ வேகன்சி பத்தி ஒரி பண்ணிக்காத, நம்மளோட ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஸோ அடுத்து ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குரூஷியல் டேட் ரொம்ப முக்கியமானது. அதாவது 1 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு உங்களோட 18 வயசு வந்து நீங்க ஸ்டார்ட் ஆயிருக்கணும்.
25 வயசு வந்து உங்களுக்கு வந்து உள்ள இருக்கணும். ஓகேங்களா? 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள். எஸ்சி எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதாவது 30 வயசு வரை நீங்க எலிஜிபிள். ஓபிசியா இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதாவது 28 வயசு வரை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏஜ் லிமிட் எந்த ஒரு டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளை டேட். இதுக்கான அப்ளை பண்றதுக்கான டேட் இன்னில இருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 8 ஜூலை 2024. ஓகேங்களா? இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து கூடிய சீக்கிரம் அவங்க வந்து சொல்லுவாங்க. அவங்களோட வெப்சைட்ல வந்து அவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு செலக்ஷன் ப்ராசஸ். இது ரொம்ப முக்கியமானது. செலக்ஷன் ப்ராசஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷார்ட் நோட்டீஸ்ல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா அது கிடையாது. அவங்க அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பிஇடி பிஎஸ்டி பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிசிக்கல் தான் இருக்கும். பிசிக்கல்ல என்ன ப்ரோ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் கிடையாது. 1600 மீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 minutes 30 secondsல நம்ம மேலா இருந்தா கம்ப்ளீட் பண்ணணும். ஃபீமேலா இருந்தா 8 minutesல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப அதிகமாலாம் கிடையாது. ரொம்ப கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நல்லா ரிசல்ட் கொடுக்க முடியும். அடுத்துதான் நம்ம சிபிடிக்கு போறோம். இதுல ஷார்ட் லிஸ்ட் ஆகிற எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு நம்ம வந்து போவோம். அதுல வந்து என்னென்ன பேட்டர்ன் இருக்கு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்து வந்து நீங்க ஸ்கில் டெஸ்ட் போவீங்க. ஸ்கில் டெஸ்ட் நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவீங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்து மெடிக்கல் போவீங்க. மெடிக்கல்ல குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுவீங்க. இதுதான் செலக்ஷன் ப்ரொசீஜர். ஓகேங்களா? இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல எந்த ஒரு டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாஸ், அதாவது ஃபர்ஸ்ட் பிஇடி அண்ட் பிஎஸ்டி பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்ல என்ன கண்டக்ட் பண்ணுவாங்க, என்ன ஹைட் இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். மேலா இருந்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா 165 சென்டிமீட்டர் என்ன கேட்டகரியா இருந்தாலும் 165 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானதுதான். செஸ்ட் வந்து நார்மல் 77 இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது 82 இருந்தா போதுமானது. இதே எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா 162.5 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானதுதான். 76 வந்து நார்மல் இருக்கணும். 81 வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது வரணும். ஓகேங்களா? ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா 155 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தா போதுமானது. இது ஃபீமேல் எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தா 150 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது தான். ஓகேங்களா? மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. அடுத்து வந்து செகண்ட் பாஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல என்னென்ன வரும் அப்படின்றத பார்த்தலாம். பெருசா எதுவும் கிடையாது. எஸ்எஸ்சிஜிடிக்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். கொஞ்சம் ஒரு 2 செக்ஷன் எக்ஸ்ட்ரா வருது. ஓகேங்களா? இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ். இங்கிலீஷ் வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. ரீசனிங்ல வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆப்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. கிளரிக்கல் ஆப்டிடியூட்ல வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் நாலேஜ்ல வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. டோட்டலா 1 hour 40 minutes எக்ஸாம் நடக்கும். டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ் வந்து உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். இது கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஹிந்தியில மட்டும்தான் இருக்கும். தமிழ்ல கிடையாது. ஓகேங்களா? இங்கிலீஷ் ஹிந்தியில மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத அவங்க அஃபிஷியலாவே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டுக்கான பேட்டர்ன். ஓகேங்களா? சிலபஸ் எல்லாமே நம்ம வந்து அஃபிஷியல் டெலிகிராம் சேனல்ல நம்மளோட இந்த ஃபுல் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இதுல குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் போவீங்க. இந்த ஸ்கில் டெஸ்ட்ல வந்து ஏஎஸ்ஐ ஸ்டெனோவா இருந்தீங்க அப்படின்னா 10 minutesல 80 words per minute அந்த செகண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு டிக்டேஷன் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்க 50 minutesல டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். இங்கிலீஷ்ல இருந்தா 65 minutes நீங்க இந்தியா இருந்தா டிரான்ஸ்லேஷன் பண்ணும். கம்ப்யூட்டர்ல மட்டும் தான் நீங்க அதை பண்ணணும். ஓகேங்களா? இதே ஸ்கில் டெஸ்ட் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் டைப்பிங்ல வந்து மினிமம் ஸ்பீட் வந்து 35 per minute நீங்க வந்து டைப் பண்ணி ஆகணும். இந்தியா இருந்தீங்க அப்படின்னா 30 word per minute நீங்க டைப் பண்ணி ஆகணும். 10 minutes வந்து இதுக்கான டைம் அலாட் பண்ணுவாங்க. நீங்க வந்து டைப்பிங் டெஸ்ட்ல ரொம்பவே முக்கியமானது. ஸ்கில் டெஸ்ட்ல நிறைய பேர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்க. கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க மற்ற டெஸ்ட்டுக்கு நீங்க வந்து உங்களுடைய இது கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இதுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பங்கு கொடுங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம ஸ்கில் டெஸ்ட்ல நீங்க குவாலிஃபை ஆக முடியும். ஓகேங்களா? அடுத்து ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சதும் உங்களுடைய மெடிக்கல் நடக்கும். மெடிக்கல் முடிஞ்சதும் நம்மளுக்கான ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதுதான் செலக்ஷன் ப்ரொசீஜர். வேற எந்த டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எல்லா A to Z இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லிட்டேன். அண்ட் இதை தவிர வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஆன்சர் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. ஃபுல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நான் சொன்னது இல்லாம நீங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா சர்டிஃபிகேட்டும் இருந்து நீங்க வந்து 12th இந்த மெயினா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா 12th படிச்சிருப்பீங்க. உங்களுடைய ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய ரிசல்ட் வந்திருக்கும். எல்லாருக்குமே ரிசல்ட் வந்துருச்சு. நீங்க 18 வயசு ஆயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? கண்டிப்பா அப்ளை பண்ணலாம்.
அதுவும் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இதில் சொல்லலை, பட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அது இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அண்டு டைப்பிங் டெஸ்ட் ரொம்பவே முக்கியமானது. டைப்பிங் கிளாஸ் நீங்கள் போக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரன்னிங் இருக்குது, ஃபஸ்ட் ரன்னிங் முடிங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் முடிங்க. எக்ஸாம் படிக்கும்போது உங்களுடைய டைப்பிங் கிளாஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக டைப் பண்ண பார்த்தாவே அந்த இடத்துல உங்களுடைய ஸ்கில் டெஸ்ட்டில் உங்களோட குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கான ஃபுல் வீடியோ. ஓகேங்களா? இந்த வீடியோ இதுவரையும் யார் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வேற டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய கொஷனில் வந்து ஆன்சர் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா?